அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாசுரங்களை தொடர்ந்து விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த 27வது திருப்பாவை பாசுரத்தின் விளக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அந்த கிருஷ்ணர்கிட்டயே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆண்டாள் நாச்சியார் கடந்த பாடலில் கிருஷ்ணன்கிட்ட இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற இந்த 27வது பாசுரத்திலையும் ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணன்கிட்ட சில பொருள்களை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த பொருள், எதற்காக கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க அப்படின்றத இன்றைக்கு இந்த பாடல் படித்த பின்னாடி பொருளை பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் நெய் சோறு சாப்பிடணும், அதுவும் பார்த்திங்கன்னா முழங்கையில் வழிய நெய் சோறு சமைத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அணிகலன்களெல்லாம் நாங்கள் அணியணும், பட்டாடை உடுத்தணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் கிருஷ்ணன் தான் தரணும் அப்படின்றத கேட்குறாங்க. இதை எப்படி கேட்குறாங்க அப்படின்றது பாடல்கள் 3 வரிகளாக படித்து நம்ம பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, கூடாதவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரர்கள், அரக்கர்கள், தேவலோகத்துக்கும் இந்த பூ உலகில் வாழும் மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடியவர்கள், துன்புறுத்தக்கூடியவர்கள் அனைவருமே கிருஷ்ணனுக்கு கூடாதவர்கள், வேண்டாதவர்கள். தன்னுடைய பக்தர்களுக்கு யார்னாலேயாவது தீங்கு விளைவிக்கப்படுமையானால் அந்த தீங்கு விளைப்பவர்கள் கூடாதவர்கள். தேவலோகத்தில் அசுரர்களால் அரக்கர்களால் நிறைய பிரச்சனைகள் உருவானது. அவர்களெல்லாம் கிருஷ்ணனுக்கு கூடாதவர்கள். அதனால் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்ட்டு இருக்காங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய கோவிந்தனே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உன் புகழை பாடுகின்ற எங்களுக்கு சன்மானமாக சில பொருள்களை நீ தர வேண்டும். அந்த பொருள்களை பார்த்து இந்த உலகமே பாராட்டணும். ஆஹா, கிருஷ்ணனை வணங்கினால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகமே உன்னை பாராட்டணும். அவர்களும் நாங்கள் எப்படி சேவிக்கிறோமோ, நாங்கள் எப்படி உன்னை வணங்கி பெற்றுக்கொண்டோமோ இந்த பொருள்களெல்லாம், அப்படியே அவர்களும் அந்த பொருள்களை வணங்கி பெற்றுக்கொண்டு சேமமாக, அதாவது நல்லபடியாக வளமாக வாழணும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அப்போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது. பொருள்கள், நாம் கேட்கக்கூடிய பொருள்களையும் கிருஷ்ணன் கொடுப்பார். நமக்கு வாழ்வதற்கு பொருள்கள் தேவைப்படுகிறது. அந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா கிருஷ்ணனை வணங்கணும் அப்படின்றது தெரியுது. இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய பாசுரங்களில் சரணாகதி அடைஞ்சு அவனை சேவிக்கணும், வணங்கணும், அப்போ தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இப்போ இங்கே பூலோகத்தில் வாழணுன்னா பொருள்களும் தேவைப்படுது அப்படின்றதையும் உணர்த்துறாங்க. முதல்ல பகவான்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பகவான்கிட்ட நம்ம வேணும்னா நமக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் கொடுப்பார், தேவையானவற்றை அவர் பார்த்து கொடுப்பார் அப்படின்றது இங்கே நமக்கு பொருள் புலப்படுது. என்ன சொல்கிறாங்க, அப்போ வாழ்கிறதுக்கு பொருள் தேவை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை சுட்டி காட்டியிருக்கேன். பொருளில்லாருக்கு இந்த உலகம் இல்லை, அருளில்லாருக்கு அந்த உலகம் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்கோம். அதைத்தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. என்னென்ன பொருள்கள் கேட்குறாங்க அப்படின்றத அடுத்த வரிகள் படித்தா நமக்கு புரியும். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய
பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு. ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே கேட்குறாங்க. அணிகலன்களில் என்னென்ன இருக்கோ, ஒரு பெண் என்னென்ன அணிகலன்கள் அணிவாளோ அது அத்தனையுமே கேட்குறாங்க. மூக்குத்தி கேட்குறாங்க, நல்ல வைர மூக்குத்தி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சூடகமேன்னா வளையல்கள் கேட்குறாங்க. நல்ல கல் பதித்த வைரம் பதித்த அதெல்லாம் சொல்லலைங்க. இருந்தால் கூட நம்ம எப்போவுமே ஊமையம் உவமானம் வச்சு தானே கவிதைகள் இருக்கும். அதுபோல் நல்ல கல் பதித்த வைரம் பதித்த வளையல் எல்லாம் அணிகலன்களாக கேட்குறாங்க. தோள்கள் என்ன, செயின் நம்ம போடுறோம் இல்லையா, ஹாரம் அணிகிறோம், செயின் எல்லாம் அணிகிறோம் இல்லையா, அந்த அணிகலன்கள் கேட்குறாங்க. அடுத்தது கால்களில் அணியக்கூடிய கொலுசு கேட்குறாங்க, ஒட்டியானம் கேட்குறாங்க. இப்படி அணியக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் கேட்குறாங்க. அத்தோடு விட்டாங்களா, அடுத்தது பட்டாடை கேட்குறாங்க. இத்தனை நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பாடலில் என்ன பார்த்தோம்? ஆரம்பத்தில் பால் உண்ணோம், சோறு உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம், எங்களை அலங்காரப்படுத்திக்க மாட்டோம், கண்ணில் மை தீட்ட மாட்டோம், பூ வைக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொன்னதாக படித்தோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா விளக்கம். அதற்கு கூட நான் விளக்கம் சொல்லியிருந்தேன். அது அதிலெல்லாம் சிந்தனை போகக்கூடாது. நம்ம கிருஷ்ணனுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும், கிருஷ்ணனையே பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இந்த பூச்சூட மாட்டோம், எதுக்காக பூச்சூட மாட்டோம்? அவனுடைய மலரடி சரணம் இருக்கும் பொழுது, கிருஷ்ணனுடைய மலரடி சரணத்தை நாம் அடைய வேண்டும். அவன் காலில் நம்ம தலை குனிந்து வணங்கும் பொழுது அவனுடைய மலரை போன்ற பாதங்கள் தான் நமக்கு பூவாக இருக்கும். கிருஷ்ணன் கருப்பானவன், அவனை பார்த்தாலே போதும், அவனுடைய தரிசனம், அவனுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்தாலே போதும், நமக்கு மை எழுதின மாதிரி ஆயிரும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். எப்படின்னா, கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம், அவன் கையால் வாங்கி தான் நம்ம அணியணும், பூச்சூடிக்கொள்ளணும், காதுக்கு தோடு போட்டுக்கணும்னா அவன் கொடுக்கணும், அவன் கொடுத்த பின்னாடி தான் நம்ம அணியணும்னு அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க அவங்கெல்லாம். அப்படி அன்னைக்கு எல்லாமே அணிஞ்சு வந்திருந்தாங்கன்னா இப்போ கிருஷ்ணன் கையால் எதையுமே கேட்டுக்க முடியாதுல்ல. அவர்கிட்ட போய் எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்க முடியாது. அவர் கையால் கிடைக்க பெற்று தான் அணிந்து கொள்ளும்போது அதற்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதனால தான் அன்றைக்கி அதெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்கன்ற மாதிரி கூட இங்கே நம்ம கருத்தில் கொள்ளலாம். அப்போது தலைக்கு சூடுகின்ற பூவை கூட நீ கொடுக்கணும். காதில் பார்த்திங்கன்னா பூவாகத்தான் ஆரம்பத்தில் அணிஞ்சாங்க. எந்த மலரை பார்க்கிறார்களோ, இயற்கையாக பூத்திருக்கக்கூடிய மலரை எடுத்து காதில் தோடாக அணிந்து கொண்ட காலம் உண்டு. இன்றைக்கி தான் நம்ம வாசனை உள்ள மலர்களெல்லாம் சூடிக்கொள்கிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மலரக்கூடிய மலர்கள் அத்தனையுமே நிறம் பல வண்ணங்களில் சூட்டி கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் நீ மலர் கொடுக்கணும், எங்களுக்கு காதில் போடுறதுக்கு தோடு கொடுக்கணும், அந்த பூவை கேட்குறாங்க. அது கிருஷ்ணன் கையால் கொடுத்தா ரொம்பவே சிறப்பு, அதற்கு பெரும் பேறு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத இங்கே சுட்டி காட்டுறாங்க. இதையெல்லாம் உன் கையால் கொடு கிருஷ்ணா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணனை பார்க்கலை, அதனால் எல்லாம் போடாமல், இதெல்லாம் மை தீட்டலை, பூ வைக்கலை, அணிகலன்கள் எதுவுமே போட்டுக்கலை, நல்ல பட்டாடை உடுத்திக்கல. அப்படி வந்தாதானே கிருஷ்ணனை பார்த்த உடனேயே இதை கேட்க முடியும். அதனால் இதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க பாருங்கள், பாடலை படிச்சிடலாம். பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பால் சோறு செய்து அதில் நெய் போட்டு சாப்பிடணுமா? பால் சோறில் யாராவது நெய் போட்டு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். அக்கார வடிசல் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. அது பிரசாதமாக, அதாவது நைவேத்தியமாக படைக்கக்கூடிய ஒரு பண்டம், தின்பண்டம், இனிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். அந்த அக்கார வடிசல் நம்ம பொதுவாகவே அரிசி சோறு, அரிசியை என்ன பண்ணுவோம், நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டி நல்ல சோறாக பொங்கி அதுக்கப்புறம் பாயாசம் செய்யணுன்னா அதில் பால் ஊற்றி தான் பாயாசம் செய்வோம் இல்லையா. ஆனால் அக்கார வடிசல் பார்த்திங்கன்னா முழுக்க பால்லையே செய்வாங்க. தண்ணி ஊற்றாமல் பால்லையே அரிசியை வேக வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருந்து அதற்கு பிறகு நெய் ஊற்றி 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 பார்த்திங்கன்னா அது நல்ல உருண்டை பதத்தில் அப்படியே கிளறிட்டே இருக்கும்போது அந்த கிளற சட்டியில் படாமல் அப்படியே பந்தாக உருண்டுக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு நெய் ஊற்றுவாங்களாம். அது மட்டுமா, அந்த அக்கார வடிசல் எடுத்து சாப்பிடும்போது யாருக்காவது இந்தா சாப்பிடு அப்படின்னு
ஒரு கரண்டி கொடுக்கும்போது அவங்க அதை வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நெய் அப்படியே வழிஞ்சு முழங்கை வழியாக வெளியில் வரணுமா. அந்த மாதிரி நெய் போட்டு பால் சோறு செஞ்சு நைவேத்தியமாக அன்றைக்கி படைக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த 27வது நாள் பாசுரம் படிக்கும் பொழுது இப்போ கிருஷ்ணனை அடைந்து விட்டார்கள், கிருஷ்ணனுக்கு நம்ம படைக்கணும் இல்லையா, அவருக்கு சோறு நைவேத்தியம் செய்யணும், நாமும் சாப்பிடணும். 30 நாள், அதாவது இதுக்கு முன்னாடி 26 நாள்கள் நெய் சாப்பிடல, பால் சோறு சாப்பிடல, அதெல்லாம் சேர்த்து வச்சு 27 நாள்களுக்கும் உரிய நெய்யை, கிட்டத்தட்ட 30 நாளே சொல்கிறாங்க, 30 நாள்களுக்கும் உரிய நெய்யை இந்த ஒரே நாளில் ஊற்றி நல்ல மழை மாதிரி பெய்யுது. அந்த நெய் வந்து மழை மாதிரி பெய்து அதில் ஊற்றி நம்ம முழங்கை வழிய சாப்பிடணும் அப்படின்னு இங்கே குறிப்பிடுறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஆரம்பத்தில் வந்து கிருஷ்ணனுக்கு அது செய்ய மாட்டோம் இது செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு 27வது நாள் கிருஷ்ணன் தரிசனம் கிடைத்த உடனேயே, கிருஷ்ணனை பார்த்த உடனேயே அவரை பற்றி பாடி, இந்த மாதிரி பாடுவது உண்மையிலுமே ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ரொம்ப ஒரு ஆழமான சிந்தனை கொண்டு தான் நம்ம ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பாடலுமே இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா ஒவ்வொரு பாடலுமே யாருது வேணால் நீங்கள் போய் பாருங்கள், நல்லா சொல்லக்கூடியவர்கள் போய் பாருங்கள். ரொம்ப இந்த திருப்பாவை மேலே பாசுரங்கள் மேலே நமக்கு ஒரு காதல் ஏற்படும், ஆண்டாள் நாச்சியார் மேலேயே ஒரு காதல் ஏற்படும். சரி, இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கட்டாயம் நீங்கள் பகிரணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் பட்டனில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் எல்லா பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்னு. இது நானும் என் கணவரும் இணைந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப். இது தவிர பார்த்திங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போய்ட்டு www.viha.online அப்படின்னு ஸ்பெல்லிங் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணுன்னா கூட நம்ம விஹா கடைக்கு வரலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப்பை நான் நடத்திக்கிட்டு வர்றேன். அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து வரலாம். அது தவிர எங்களுடைய விஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப் லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு எங்களுடைய விஹா கடைக்கு வந்து சேரலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை கைடு பண்ணிக்கிட்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். எங்கள் விஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கட்டாயம் இருக்காது. அப்படி நடத்துனாங்கன்னா யாராவது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படி யாருமே நடத்தலை, அது டூப்ளிகேட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது. அப்படி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. என்னுடைய விஹா ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கொடுத்தாங்கன்னா அது எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போய் எந்த மாதிரி மாற்றி உங்ககிட்ட விற்பனை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது போன்ற டூப்ளிகேட்டெல்லாம் தடுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய சிஸ்டம்லேயோ இல்லை உங்களுடைய ஃபோன்லேயோ டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம். நான் என்ன மாதிரி பொருள்கள் விற்கிறேன், தினமும் ஏதாவது புதுசாக பொருள்கள் கொடுக்குறேன்னா இல்லை பொருள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணதுலேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ்,
ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.